ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு 4 டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு தட்டுற கல் எல்லாமே ஏதாவது ஒரு ஏலக்காய்க்கு தட்டி எடுத்தோம்னாலோ இல்லை இஞ்சி பூண்டே தட்டினா கூட அதோட ஸ்மெல் வந்து நம்ம எப்படி தான் கழுவுனாலுமே போகாதுங்க. இன்னொன்று அந்த சின்ன சின்ன இடுக்கில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த பொருள் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. என்ன தான் நம்ம நார் போட்டு க்ளீன் பண்ண மாதிரி போகாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்தி ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அப்படியே அந்த மேலே தட்டுற கல்லையும் உள்ளே வச்சிடலாங்க. ஏன்னா அதில் இருக்கிற ஸ்மெல்லு போயிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே உள்ளே வச்சு ஊற வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கீழே ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து இஞ்சி பூண்டுலாம் எப்படி தட்டுவோமோ அந்த மாதிரி தட்டி நல்லா எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த சின்ன சின்ன இடுக்கெல்லாம் இருக்கிற அழுக்கு போயிடுங்க. அதே மாதிரி பேட் ஸ்மெல் வந்து ஒரு துளி கூட இருக்காது. இப்போ நீங்கள் இஞ்சி பூண்டு தட்டியிருந்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு துளி கூட அந்த ஸ்மெல்லெல்லாம் எதுவும் இருக்காதுங்க. இப்போ அந்த நியூஸ் பேப்பர் போட்டு நல்லா தட்டி எடுத்துருக்கேன். அதை கழுவிட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளையாக வந்து அந்த இடுக்கெல்லாம் இருந்துச்சுங்க. இப்போ எல்லாமே பளிச்சுன்னு சுத்தமாகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தாங்க. நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளமும் ஏற்படும். அதாவது ஒரு துணியில் வந்து இந்த மாதிரி பின்னூசி குத்தும் போது கொஞ்சம் ஏதாவது துணி இழுத்துருச்சுன்னா கூட உங்களுக்கு அந்த பின்னு வந்து அப்படியே உள்ளே போயிருங்க. மெயினாக குழந்தை வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த குழந்தைய தூக்கி வச்சு நம்ம எல்லாமே ஹேண்டில் பண்ணும்போது நிச்சயமாக அந்த சாரியோட பின் வந்து உள்ளே போயிருங்க. ஏன்னா குழந்தைய பிடிச்சி இழுத்துருவாங்க. அந்த மாதிரி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பின்னூசியில் வந்து அந்த நுனி பகுதி இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல நெயில் பாலிஷ் வந்து தடவி விட்டுறலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த துணியை கிழிச்சிட்டு அந்த பின் வந்து உள்ளே போகாது, ஓட்டையே ஆகாது துணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நெயில் பாலிஷ் கலர் வந்து ஒயிட்டாக எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம நெயில் பாலிஷ் தடவி இருக்கிறதே தெரியாதுங்க. இந்த மாதிரி தடவி விட்டு நீங்கள் கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்குங்க. ஒரு 3 பின் அந்த மாதிரி வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நெயில் பாலிஷ் ரிமூவர்லாம் இல்லாமல் நம்ம கையில் இருக்க நெயில் பாலிஷ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் தாங்க இது. நெயில் பாலிஷே மேலே வந்து ஃபஸ்ட்டு தடவி விட்டுருங்க. தடவிட்டு உடனே வந்து நீங்கள் வந்து துடைக்கக்கூடாதுங்க, அப்போ போகாது. நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு நல்லா அழுத்தி தொடச்சிங்க அப்படின்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு தொடச்சா எப்படி போகுமோ அந்த மாதிரி நமக்கு அந்த சின்ன சின்னதாக விட்டு போயிருக்கிறது எல்லாமே போயிடுங்க. வீட்டில் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. எந்த நெயில் பாலிஷ் கலராக இருந்தாலும் சரிங்க, ஒயிட்டேன்னு கிடையாது, எந்த நெயில் பாலிஷ் இருந்தாலும் சரிங்க, அதை மேலே அப்ளை பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தொடச்சிக்குங்க. அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாங்க. இந்த மாதிரி வந்து கவரிங் விலையில எல்லாமே வந்து கொஞ்சம் மங்கின மாதிரி இருக்குது, நிறைய அழுக்கு படிஞ்சிருக்குன்னா அதை ஈஸியாக சுத்தம் பண்ணுறதுக்கு எலுமிச்சம்பழம் ஒன்றே போதுங்க. ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழத்தை நல்லா வந்து மேலே தடவி விட்டுருங்க. தடவி ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். இந்த விலையில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் ஆச்சுங்க வாங்கி. கொஞ்சம் வந்து அந்த அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்குது. அதை நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தாங்க க்ளீன் பண்ணுவேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு சேர்த்திக்கலாங்க. எலுமிச்சம்பழச்சாரோட அந்த உப்பு கலந்து தேய்க்கும் போது நல்லாவே உங்களுக்கு அந்த அழுக்கு எல்லாமே போயிடுங்க. அதேமாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி வந்து டூத் ப்ரஷ் ஏதாவது க்ளீனிங் வச்சுருப்பீங்களா, அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் சும்மா கையில் தேய்க்கிறத விட இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி தேய்க்கும் போது அந்த சின்ன சின்ன டிசைனில் இருக்கிற அழுக்கு அந்த மாதிரி அது அங்கே படிஞ்சிருக்கிற அந்த கரை எல்லாமே கூட ஈஸியாக போயிடுங்க. எலுமிச்சம்பழச்சாரும் உப்பும் தொட்டு நல்லா உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லா பக்கமே க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ அதுக்கு மேலே ஷாம்போ இல்லைன்னா இந்த மாதிரி விம்ஜல் கூட சேர்த்திக்கலாங்க. சேர்த்து அதே ப்ரஷ் வச்சு நல்லா நுர வர மாதிரி அழுத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நான் கழுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுங்க. அப்படியே பளிச்சுட்டு சுத்தமாகிடுச்சு. இன்னும் புதுசு போல் ஜொலிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா தாங்க இது. மஞ்சள் தூள் இருக்குங்களா, அந்த மஞ்சள் தூளை அதே மாதிரியே ப்ரஷ் போட்டு தேய்ச்சிக்குங்க. கையில் தேய்ச்சா அந்த டிசைனுக்குள்ளெல்லாம் போகாதுங்க, சின்ன சின்ன இடுக்கெல்லாம் போகாது. இந்த மாதிரி டூத் ப்ரஷ்ஷே வச்சு அந்த மஞ்சள் தூளை தொட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. உள் பக்கமும் அதே மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. இல்லைனா 2 பக்கத்துக்கு டிஃப்ரெண்ட் தெரியுங்க. எப்படி க்ளீன் பண்ணாலுமே உள் பக்கமும் க்ளீன் பண்ணணும், அதே மாதிரி வெளிப்பக்கமும் க்ளீன் பண்ணணும். இப்போ நல்லா 2 சைடும் நல்லா தேய்ச்சி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி அந்த மஞ்சள் தூளோடையே ஊறட்டுங்க, விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் கழுவிட்டு பாருங்கள், அப்படியே பளிச்சுன்னு புதுசு மாதிரியே இருக்குங்க. நான் எப்போவுமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போடணும் அப்படின்னா இந்த மெத்தடில் தாங்க க்ளீன் பண்ணுவேன். அப்படியே புது விலையில் மாதிரியே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாங்க. இப்போ இந்த மாதிரி பாயச பாட்டில் அதே மாதிரி ஏதாவது ஜூஸ் பாட்டில்லாம் வந்து கண்ணாடி பாட்டிலில் வந்துச்சுன்னா அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி வீட்டில் வந்து ஏதாவது சமையல் பொருள் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து தேங்காய் ஊற்றி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் இருக்கிற எழுத்து போகிறதுக்கு வந்து நம்ம என்ன தான் நார் போட்டு தைச்சாலுமே பெருசாக அது எழுத்து போகிறது இல்லைங்க. அதுக்கு இந்த மாதிரி நெல் பாலிஷ் ரிமூவர் வச்சு தைச்சிங்க அப்படின்னா ஈஸியாக போயிடுது. நான் ரொம்ப நாளாக வந்து நார் போட்டு தைச்சு அது போகாதனால அப்படியே விட்டுருந்தேங்க. ஆனால் இந்த நெல் பாலிஷ் ரிமூவர் வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. சூப்பராக போயிடுச்சு. ஒரு துளி கூட எல்லாமே எழுத்து அப்படி பளிச்சுன்னு சுத்தமாயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா டிப்ஸும். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.